இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் வந்தோம். ஆமாம், இவங்க தான் நம்ம நண்பர்கள். டூர் வந்து என்ன பிரயோஜனம்? இவங்கெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? வேஸ்ட் ஃப்ளோ. கிட்டத்தட்ட ஒரு 6000 செலவாகி போச்சு. எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஆக முடியும். கிட்டத்தட்ட 12,000 டூர் போட்டு இப்போ வந்து 6,000 செலவாகி கையில் 1500 தான் இருக்குது. இன்னும் கொடைக்கானல் போகிறதுக்கு இன்னும் ஒரு பாதி கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. கொடைக்கானல் சாரி, குற்றாலம் குற்றாலம் போகிறதுக்கு இன்னும் பாதி கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. காசு முடிஞ்சதுனால இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு சொன்ன டூர் மச்சாது, அதான் வாயில் குற்றாலங்கிற பேர் இன்ன வரைக்கும் வரல. அது குற்றாலம் வரல, குற்றாலம் சொல்ல தெரியல. இது குற்றாலம் குற்றாலத்தால விட்டு தள்ளுங்க, அதான் போயிட்டு போகுது. இப்போ மைசு அடுத்து நம்ம அடுத்த பிளான் என்ன மைசு? எவ்வளோ காலங்கள் ஆனாலும் சரி, ஃபஸ்ட்டு டூரு. அதாவது நாங்கள் 4 பேர், இந்த 4 பேர் டூர் போனது கிடையாது. காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து முதல்ல முறையாக டூர் கிளம்பிடுவோம். ஏன்னாங்க ஒரு படம் போயிட்டு டூர் மைசு ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாம் யார் மைசு? ஆர்கனைஸ் எல்லாமே இவன் தான். அவன் தான் சொல்லி ஒன்லி திஸ் மேன், திஸ் கை. கடைசியில் வந்தாப்புல எல்லாத்துக்கும் காரணம் மொட்டை சகாயம். என்னடா இது? அவர் பேரு காலேஜ் பஸ் போகுதுடா. பிளாட் போறதுல கிடக்குன டூர் போறோம்னு வந்துட்டு தனி குடி என்னடா என்ரோ வேணும். ஆமா, அந்த கடை அந்த மாறிக்கிட்டு நாங்க ட்ரிப் வந்தோம். பண்ண கடை இந்த ஊரேஜ் மட்டும் கையில இருந்து காசு கொஞ்சம் அந்த மாறிக்கிங்க गाइस. அம்பானி ஏதோ சொல்லி கூட்டு வந்தாங்க. இல்ல நடு ரோட்ல உட்கார நம்மள இவன் தான் என்னைய கூட்டி வந்தான். இவன் தான் ஏமாத்துறான் என்ன பாருங்க. எங்க உட்காந்துருக்கோம் பாருங்க. லாஸ்ட்ல குற்றாலம் சொல்லிட்டு எங்க உட்காரு ஃப்ரெண்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணோம். ஸோ அதில் வந்து செம்மையா ஃப்ளாப் ஆயிடுச்சு இந்த டூரு. செம்மையா ஃப்ளாப் ஆயிடுச்சு. இனிமே தான் ஆரம்பிக்க போறோம். வெயிட் அண்ட் வாட்ச் गाइस. தரமான சம்பவம்லாம் இருக்கு. என்ன ப்ரோ? அதாவது எங்களுக்கு இப்போ ஒரு பைசா கூட கிடையாது. நாங்கள் இதை யூடியூப்ல எடுத்து போட்டேன். நீங்கள் ஏதோ மனசு வச்சு அதில் ஒரு 1000 2000 கிடைச்சாதான் வீட்டுக்கு போக முடியும். அவரை பாருங்க, எல்லாத்துக்கும் காரணம் வருதான், இவர் மட்டும்தான். செம்மினி கணேஷ் गाइस. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க, வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க. ஏய் ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது வாய் வளருது. ஓகே ஓகே गाइस. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று 8 மணிக்கு பஸ் ஏறணும். நினச்சிட்டாங்கடா இங்கே 8 மணிக்கு கிளம்பணும். கிளம்பி இப்போ தான் வந்து ரீச்சே ஆகிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னொரு 30 கிலோமீட்டர் இருக்குது தென்காசியே. அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு. ஒரு 6000 தொலைச்சிட்டோம். அதுக்கு முழு காரணம் யார்? இவர் தான், குட்டி ஹர்ஷத் கான். இவர் விஜய் சித்து. அவரை காட்டி இவர் தான். ஏய் சித்து இங்கே தான் பல்கில் உட்காந்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் கிளம்பணும். இங்கே சன்செட்டு சன்ரைஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே உட்காந்துருக்கோம். அவ்வளோதாங்க. வேகாத வெயில். பட் இதில் என்னன்னா, இப்போது மேபி நாங்கள் மற்ற யார் கூட வந்திருந்தோம்னா பிளான் எல்லாமே பிளாப் ஆனதுக்கு கண்டிப்பாக செம்ம டென்ஷனாக இருக்கும். பட் அது இதுலேயே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுற காமெடிக்கு அளவே கஷ்டத்துலேயும் காமெடி பண்ணுறாங்க. பார்க்க முடியாதுல. கட் பண்ணுங்க. நீங்க பாருங்க, கஷ்டத்துக்கான பாருங்க. சிங்கம் திரும்பி படுத்த நான் தேனி மாதிரில இருக்கு. ஹர்ஷத் கான் கஷ்டத்துக்கான பார்த்துக்கோங்க. சும்மா என்னைய மட்டும் காட்டிக்கிட்டு இருக்காது வீடியோவில். இவங்க மட்டும் சீவ போடுறாங்க 2 பேரும். ஒன்னத்துக்கு ஆமாட்டாங்க. ஓகே गाइस. ஒரு பொறாம கருகிற வாடை வருது. மேலே லைன் கருகுதான் இங்கே முன்னாடி இருக்குல்ல. நீ என் போங்களை தேய்ச்சி ஏழை நீங்க வேற இருக்க டென்ஷன் ஒழுங்க 2 நாள் பெர்ஃபார்மன்ஸ் பண்றது. அவர் யூடியூப்ல போடுவோம். இல்லையே வயசு யூடியூப் வீடியோல அது. இவருக்கும் எனக்கும் அடிக்கடி ரூம் மேட்ச் வரும். என் வசமா அடி வாங்குவாரு. அதோட அவர் டீம்மேட்டை கூட்டு யாருக்கு பேரு டீ. இவர் டீ. இவர் பேர் என்ன? மிஸ்டர் மகேஷ். 2 vs 1 வருவாங்க, அடி வாங்கிடுவாங்க.
ஓகே கட்ட நடவடிக்கையா இப்போ அடுத்து நாங்கள் மூவ் ஆன போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் குற்றாலம் போய் மகேஷ் கொடைக்கானல் போயிடுவாரு. ஓகே காய்ஸ் போகலாம். ஓகே கேஸ், நாங்கள் வந்து இந்த விலாகை கண்டினியூ பண்ணுறோம். ஆக்சுவலி செம்ம மூட் ஆஃப். இப்போ ஏதோ பேசி இப்போ ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு விலாகை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். கைஸ் ஆக்சுவலி நாங்கள் வந்து ராம்நாடுலேருந்து நாங்கள் ராம்நாடு பக்கம் எங்கள் மாரியூருங்கிற ஒரு ஊரில் இருந்து வந்தோம். இங்கேருந்து எவ்வளோ தூரம்னா ஒரு 120 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து வந்தோம். 1000 ரூபாய்க்கு 2 பைக்கில் வந்தோம். இவன் ஃபேஸ் நல்லா தெரியும்னு இவன் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கான். 2 பைக்கில் வந்தோம் பார்த்துக்கோங்க. அவளை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியும்? 1000 ரூபாய் பெட்ரோல் போட்டிருக்கோம். ஒரு சில காரணத்தால் நாங்கள் கொண்டு வந்த எல்லா அமௌண்ட்டும் மிஸ் ஆயிருச்சு. இந்த வீடியோ ஒரு வேளை நல்லா ரெக்கார்டு அடிச்சிச்சு அப்படின்னா அந்த ஃபுல் காரணத்தை உங்களுக்கு சொல்லி போட்டுருவோம். எப்படி அந்த காசு மிஸ் ஆச்சு அப்படின்னு. ஏய் மாமா ஏன் டல்லா இருக்கீங்க? ஏய் இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற காசு வந்து இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா சரியாக தெரியுன்னா ஒரு தென்காசிக்கு குற்றாலத்துக்குன்னு ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். அந்த இடத்துல ஒரு பல்கில் இருக்கும் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து எங்களுக்கு எவ்வளோ கையில் இருக்குன்னா மச்சான் வாடா எவ்வளோடா பை, அதாவது நாங்கள் கொண்டு வந்து ஆளுக்கு 3000 கொண்டு வந்தோம். எல்லோரும் கொடுத்து வச்சோம். இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற பைசா எவ்வளோண்ணா ரொம்ப தேடாத இருக்காது. 10,000 கொண்டு வந்தோம். இப்போ வெறும் 1000 ரூபா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா பார்த்துக்கோங்க. ஆளுக்கு 4000 ரூபா போட்டோம். இதை வச்சு தான் அதாவது நாங்கள் நேற்று நைட்டு கிளம்புனோம். நேற்று நைட்டு வந்து வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் வந்திருக்கோம். இன்றைக்கும் இதை வச்சு தான் செலவு பண்ணோம். நாளைக்கு இருக்குது. நாளைக்கு நைட்டு தான் கிளம்பி வீட்டுக்கு கிளம்புறா இருக்கும். அநேகமாக பெட்ரோல் இருக்கானே தெரியல. இவன்கிட்ட இருக்கிறது என்ன 150 ரூபா, எவ்வளோ 350? வீடியோ டெலிட் பண்ணிடுறோம். மக்கள் எடுத்து ஓகே ஓகே அவங்க டெலிட் பண்ணிடுறேன். ஏய் மாமா கோப்படாங்க. கசுத்கான் ஹாய் சொல்லுங்கள். நம்ம ஹாய் சொல்லுங்கள். கிளம்புவோம். போதும்ல, நம்ம குறியீடை போடுங்க. போதும் ஆஃப் பண்ண வீடியோ. நம்ம குறியீடை போடுங்கடா. நம்ம குறியீடை போடுங்க. கிளம்புறோம். நம்ம வேற ஏதாவது டிசைன் புதுசாக வருது. புதுசா இப்போ தான் பண்ண போகிறேன். அதுவும் சொல்லு மச்சான். என்ன பண்ணலாம்? இதாவது எப்படி நான் ஏதாவது சொன்னால் நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க, நீங்கள் ஏதாவது சொன்னால் நான் ஏதாவது சொல்லுவேன். மாமா நீ ஏதாவது மாமாவா உனக்கு என்ன இப்போ மாமா வந்துடுறான். மாமா சொன்னா கூட பண்ணலாம். இவருக்கு இவரு சித்தப்பா, எனக்கு மச்சான், உனக்கு இவன் தான் எங்களுக்கு ஆள் நிலங்க பார்த்துக்கோங்க. போதும். Nature of beautiful, nature of beautiful. இந்தியா கூட மழை போடுறோம். அளவு இருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம் இன்னும் 32 கிலோமீட்டர் இருக்குது. பட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது. நாங்கள் வந்து இப்போ ஒரு உனக்கு என்ன ஆகிட்டீங்க? நாங்கள் இப்போ போய் கொஞ்சம் டீ பிரேக் எடுக்க போகிறோம். டீ பிரேக்கில் வந்து உங்களுக்கு இந்த விலாகை நாங்கள் கண்டிப்பாக சும்மா போஸ்ட் கொடுத்தா என்ன ஆக போகுது? அவங்களுக்கு ஒரு வேண்டியது இருக்கு. ஓகே போயிட்டு கொடுறாங்க. வாட் இஸ் திஸ்? போர்டு தலையில தெரியுதுல. போதும் கைஸ், போயிட்டு மீட் பண்ணலாம். இவங்க இப்படி தான் அறுத்துட்டே இருப்பானுங்க. அறுவங்க டூரை போட்டது எவனுமே எங்களை கேஸ்லாம் அடிக்கல. எல்லாம் அழகுவா இங்க அப்படிங்க காட்டி
டூர்லாம் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் என்ன செலவு வரதான் செய்யும் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா செலவு வர்றாங்க 50 ரூபாய் கொண்டு போய் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இயற்கை தாயின் மடியை பிரிந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாயிருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து பறந்து மூங்கில் காடுகளே. நல்லா இருக்கும் கேமராவை கை வச்சு மறைக்காம நான் ரொம்ப இதெல்லாம் இருக்கேன்டா. வீட்லேயே என்னை வச்சுட்டாங்க, வீட்டில் என்னை காட்டி விட்டாங்க கைஸ். என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறான் என்ன பண்ணிட்டு இருக்க அங்கே போடாம இந்த ஸ்டெப் வந்து உனக்கு எப்பயுமே இருக்கு, இந்த ஸ்டெப் எப்பயுமே இல்லை. மய ஸ்டெப் இது. அச்சோ அச்சோ அச்சோ. ஸோ இதான் நம்ம ரூமு. கிட்டத்தட்ட 800 பட்ஜெட்டில் ஒரு 3 பேர் தான் படுக்கலாம், 3 பேர் படுக்கலாம். பட் இருந்தாலுமே நாங்கள் 4 பேர் இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன ரூம் எடுத்துக்கோங்க, செலவு உங்களுக்கு கம்மியாக வரும். ஓகே தள்ளி பிடிக்கல. ஓகே ஓகே கைஸ், நம்ம 2 பேரும் நல்லா நீங்கள்லாம் தூங்கு முடிஞ்செல்லாம் டூர் கூட்டு வந்தால் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் டூர் போனீங்க வைங்களேன், நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக பார்த்து கூட்டு போங்க. இந்த மாதிரி தூங்கு முடிஞ்செல்லாம் கூட்டு போனீங்க, இந்த மாதிரி தூங்கு முடிஞ்ச கூட்டு போனீங்க வைங்களேன், டூர் ஒன்றுத்துக்கும் ஆகாது. அந்த வானவில கூப்பிடு. அவனா வந்தவங்க தூங்கிட்டு தான் பார்க்கலாம். காலையில் படுத்தாங்கப்பா, இன்னும் எந்திரிக்கல, தூங்கிக்கிட்டே தான் கிடக்காங்க. இந்த டூர் போகிறக்காண்டி கிட்டத்தட்ட 6 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் 2 ரேடியஸ் இருக்கு, அப்போ போய் கிஸ் கொடுத்துருக்கான். இவன் தான் எங்க குரூப்போட வானவில். ஆமா, நீ ஒன்னே தர சொல்றேன். மாட்டிட்டான் அவன் 2வது வானவில். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து கொடைக்கானல் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கொடைக்கானல் போகலான்னு இருக்கோம். இயர்லி மார்னிங் நாளைக்கு கிளம்புறோம். வயசு நேரம் என்னதான் பார்த்துட்டு இருந்தான், ஃபோனில் என்னன்னு தெரியல. ஆமாம், வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ பாத்ரூம்குள்ளே போயிட்டு வந்தான். பாத்ரூம்குள்ள 1 பாத்ரூம் போயிருப்பாங்க. ஐயோ முடியலடா. அதாவது இப்போ இல்லை, இன்னும் ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷம் அவனே கல்யாணம் ஆகும்ல. இப்போ நம்ம டூர் வந்துட்டோம், நமக்குன்னு பொண்டாட்டிங்க வந்துட்டான்னு வைங்களேன், டூரும் கிடையாது ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி இன்னைக்கு போய் மகேஷுக்கு நாங்கள் ஜோசியம் பார்த்தோம். எல்லாரும் கிளி ஜோசியம் தான் பார்ப்பாங்க, நாங்கள் எலி ஜோசியம் பார்த்தோம். ஒரு இதில் ஏசப்பா வந்தார், ஜீசஸ். 2வது இதில் பார்த்தா ஐயப்பன் வந்தார். 3வதுல யார் இருந்தா? யார்? குழந்தை ஃபோட்டோ வருது. 3மே கட்ட பொம்பாச்சாரி. பார்த்துக்குங்க, இவருக்கு வாழ்க்கையில் கல்யாணம். அவங்க சொல்லுவாங்க நம்பாதீங்க. வேணா நம்ம யூடியூப்ல வீடியோ போட போகிறோம். ஸோ அதில் அந்த டீட்டெயில்ஸ் நம்ம வரப்போகுது. அவங்க வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரியும் அந்த வீடியோவில் அவர் என்ன சொன்னார், அதுக்கு என்ன மீனிங் அவங்களுக்கும் தெரியும். அது அவங்களும் பார்க்க தான் போகிறாங்க. ஓகே, முடிச்சுக்கலாம். அந்த வீடியோ எதுக்கான ஒரு 10 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் கூட நம்ம டூராக போவான்னு தெரியல. அன்னைக்கு நம்ம பசங்களுக்கு இந்த வீடியோ காட்டும் போது இதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, இவங்களோட தான் நான் டூர் போனேன் அப்படின்னு சொல்லலாம்ல. வெறி பிடிச்சி போய் தான் இருக்காங்க. மூஞ்செல்லாம் பாருங்க, நல்லவங்க மாதிரியா இருக்கு. பாசத்துல கூட பண்ணக்கூடாதாப்பா உங்களுக்கு. நீங்க பண்ற பார்த்தா பாசமா தெரியலைங்க கைஸ், எல்லாத்தையுமே தப்பு பண்ணீங்க கைஸ். கைஸ், இப்போ எங்களோட டூர் நிலைமை எப்படி போய்கிட்டு இருக்குன்னா,
ஸோ நாங்கள் வந்து மார்னிங் வெக்கேட் பண்ணுற மாதிரி இருந்தோம். ஃபோனு பாவம்ல. இப்போது கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களால் வெக்கேட்டு திங்ஸ் நாங்கள் நிறையா வச்சுருக்கோம். ஸோ எங்களோட இவ்வளோ திங்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஃபால்ஸில் குளிக்கும்போது இதை பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் எங்களுக்கு வந்து இது செட் ஆகலை. நாங்கள் எல்லாருமே ஒன்றாமே ஆட்டம் போடணும் அப்படின்னு கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஸோ நாங்கள் தனியாக போய் இருக்க விரும்பலை. அதனால் ரூம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 500 rupees பிடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ கீழே வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா ரூமை வந்து கொஞ்சம் டைமை ஜாஸ்தி பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து அமௌண்ட் பேச போயிருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து அப்போ தான் வந்து பேங்க்கில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நேற்று ஒரு 10 மணி இருக்கும். ஸோ நேற்று நைட் 10 மணிக்கெலாம் வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 1000 ரூபா பிடிச்சிட்டாங்க. அது எங்களுக்கு சுத்தமாக தெரியாது. நாங்கள் இப்போ மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் அந்த மாதிரி மெசேஜ் பார்த்துருந்தோம். ஸோ ரொம்ப வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி ஒரு 1000 ரூபா போனது நினச்சி ரொம்பவே ஃபீலாக இருக்குது. இந்த 1000 என்கிட்ட இருந்துச்சுன்னா நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஸோ சாப்பாடு செலவுக்கு ஸோ வேறு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு இந்த அமௌண்ட் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சுத்தமாக இப்போ அமௌண்ட் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் 4 பேர் ஒன்றா இருக்கோம். எதையும் சமாளிச்சுக்கலாம்னு மனசுக்குள்ள தைரியம் இருக்குது. ஒரு கை பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்மளோட நண்பர்கள் நம்ம கூட இருந்தாங்கன்னா எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் அதுலேருந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அதுலேருந்து ஈஸியாக வெளியிலையும் வரலாம். எங்கள் அந்த தன்னம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இருக்குது. பார்த்துக்கலாம். ஒரு கை எதையும் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்க. இதை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன். ஒரு கை பார்த்துக்கலான்னு இருக்கேன். ஸோ பார்க்கலாம். அந்த விளாக் நாங்கள் கன்னியாகுமரி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ தான் ஒவ்வொருத்தர் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறோம். டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்டாக 11 மணி ஆச்சு. இப்போ தான் எந்திரிக்கே செஞ்சோம். ஸோ அப்படியே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஃபால்ஸில் பில்ல விளாக்ஸை பண்ணி போகிறோம். Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நிற்கிறானுங்க. ஸோ இப்போதைக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ வியூ பாயிண்ட் நல்லாவே இருக்குது. மழை நல்லா பேக்ரவுண்டில் நல்லா தெரியுது. ஒன்றுமே இல்லை, இப்படி ஆடுறோம். இது ஐட்டமாக இருந்துச்சு. இப்படி ஆடுறோம். சாகர வரைக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஆமா மச்சான், இப்படியே மொட்டை பசங்களா இருந்துருவோம்டா. ஏய் ஓகே என்னோட நடனத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்த பொருள் இவர் தான். இவர் தாங்க. கவர் பண்ணிட்டாங்க. நம்ம விளாக் லே, இந்த விளாக்கா இது வேற எதுமா? வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து அந்த ரோட் இப்போ நம்ம வந்து பழைய குற்றாலத்துக்கு கிளம்புறோம். ஸோ நம்ம ஜேர்னி வந்து பேச காதுறீங்க. வண்டி ஏதாவது ப்ராப்ளம் ஆகி போச்சா? சிங்கிட்டு ஒரு டிக்கெட் தெரிஞ்சுருங்க. அந்த இதுக்கெல்லாம் போகணும். எப்படி மலையை பேசுவோம்ல, மலையை பற்றி எங்கிட்ட இங்கிட்ட போயிடாங்கல்ல. வேற எல்லாம் அப்படி பாருங்களேன், பின்னாடி பாருங்களே, செம்மையா இருக்கும்ல வியூஸ். இப்போ
காய்ஸ், நாங்கள் எங்களோட vlog வந்து இதோட முடிஞ்சு நாங்கள் வந்து எங்கள் ஊரை நோக்கி பயணத்தை தொடங்குகிறோம். இப்போ வந்து டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 மணி ஆகுது. ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இங்கேருந்து ஒரு 2 நாள் கிட்டத்தட்ட இங்கே இருந்திருப்போம். ஏன் ஒரு படத்துல ஏன் தண்ணி போடுறீங்க? மணி 10 ஓகே, 2 நாள் இங்கே இருந்திருப்போம். எங்களுக்கு அந்த ஓகே எங்களுக்கு இங்கேருந்து அந்த 2 நாளுமே எப்படி இப்போ டைம் போச்சுன்னு தெரில. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மணி இஷ்யூ ஆச்சு. ஏன்னா கண்ணை மூடி கண்ட மணிக்கு செலவழிச்சிட்டோம். ஆனால் எந்த சுச்சுவேஷனுமே ஜாலியாக இருந்தோம். எப்போ வந்து இவன் தான் காரணம் இவன் தான். ட்ரிப் பிளான் என்னோட தான். ஸோ நான் தான் பிளானரு. முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். இருந்த மணியை வச்சு இப்போ ஊருக்குலாம் முடிவு பண்ணிட்டோம். ஸோ 2 நாள் என்ஜாய் பண்ணுறோம் நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. இடையில கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்கும்போது நாங்கள் எதுவுமே வெக்ஸ் ஆகலை. எப்போ டென்ஷன் ஆகுதோ அந்த இருந்து ரொம்ப ஜாலியானோம். ஒருத்தர் கலாச்சிக்கிட்டு அதாவது பேசுறது எப்படின்னு தெரியாத ஒரு அயோக்கியமே அவன். பேச தெரியாது, எந்த இடத்துல எப்படி பேசணும் அவனுக்கு தெரியாது. ஸோ அவனோட பேச்சு யாருமே மைண்டில் எடுத்துக்காதீங்க. யாருக்கு ஏன்னா அவன் கொஞ்சம் இல்லை யாருக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் அந்த மொட்டை. ஓகே போகிறோம். கோயிங் டு ஹோம். பாய். ஆக்சுவலி இந்த நோடா பாய் ஜென்டா முடிங்க. நீ பாயா கேளா 2 minutes கழிச்சு முடிக்கும். பழைய காலத்துக்கு அவங்களாம் அனுப்புகிறேன் பாயா கேளு. என் கூட்டத்திலே 60 கேஸ் வந்தான். மகேஸ்வரி பண்ணே மகேஸ்வரிக்கு முட்டாண்டா. நீ என்ன டென்ஷன் ஏற்றில அவர் டென்ஷனாக இருக்கா அப்படியா? அதனால நாளைக்கு சந்திப்போம். பாய் பாய். இருங்கள நம்ம இப்போ இந்த முடிய போகிற இந்த ட்ரிப்பு வந்து நம்ம பிளான் பண்ண ப்ராசஸ் வந்து நாங்கள் கிளம்புனது வந்து நைட்டு. ஓகே, பல தடங்கள் வருது எங்களுக்கு. வச்சிரு ஆடாமல் இருக்கு. கையில் எடுத்துட்டு தான் பாஸ். கீழே வச்சிருக்கு. கீழே வைடா. ஓகே गाइस, இங்க கேமரா தெரியுது. நோடா திட்டாய் गाइस. அது என்ன காலியான ஓகே கடைசி நேரம் வரைக்கும் நாங்கள் இந்த ட்ரிப்பு கிளம்ப வர்றது வந்து கன்ஃபார்மே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நைட்டு வந்து சடனாக பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் போகுமா இல்லை டேட் வந்து பேசுகிறாங்க. ஆள் தான் முக்கியம் சேட் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் வச்சு எப்படி தான் டூர் வரணும். ஏய் ஒய்ஃப்னு உங்களுக்கு நீங்கள்லாம் சிங்கிள் பாய்ஸ் இப்படி தான் இருப்பீங்க. நான் கமிட்டட் பாய்ஸ். அப்படி தான் எனக்கு வேலை கேட்கும். இந்த வீடியோ யூடியூப்ல அப்லோட் ஆகுது தெரியுமா தெரியாமல் தெரிஞ்சு பேசுகிறாங்கன்னா தெரியாமல் தெரியல. ஓகே, நானும் சிங்கிள் தான் இருக்கேன். உங்களோட பதவி உங்களோட ஒய்ஃபை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப தங்கமான வேண்டாம். அவளுக்கு நானும் எனக்கு அவ்வளோ. இதுக்கு எதுக்கு அங்கே பண்ணேன்? இவனோட லவ் மேட்ரை கேளுங்களே. என்ன இந்த கையை பின்னாடி அந்த இருக்கா பாரு மச்சான் லவ். என் மச்சானோட லவ் மேட்ரை கேளுங்க. என் மச்சான் ஆளுக்கு வர்ற ஜூலை 15 நாளைக்கு ஜூலை கற்றுதான் ஆகஸ்ட் 13 மேரேஜ். என் மச்சானுக்கு எவ்வளோ கேப்பி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த நிலைமையிலையும். அந்த பிள்ளைக்கா ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் யுவர் गाइस, ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாஸ். கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காங்க. கொஞ்சம் அறப்பதில் இருக்கான். யார்ல என் கையை பிடிச்சிக்கிட்டா இவனை தான் சொல்லுவேன். ஓகே गाइस, ஓகே गाइस, இந்த நாங்கள் இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ நாங்கள் எங்களோட vlog இதோட முடிச்சுக்கிறோம். எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்காகவே நாங்கள் பட்ஜெட் வந்து 12,000 ரூபா போட்டோம். இப்போ கையில் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,200 இருக்குது. ஸோ இதை வச்சு எங்களோட ஜர்னியை நாங்கள் கம்ப்ளீட். ஓகே गाइस, ஏன் மகேஷ் நல்லா இருக்காப்புல? ஏன் நல்லா இருக்காப்புல? என்னதான் பண்ணீங்க ரூமில் வேறு? வேறு எதுவும் பண்ணீங்களா? என்ன மைஸு அவன் ஆள் கால் பண்ணது ஆள் அப்செட் ஆகிடாடா. அவன் ஆள் கால் பண்ணலேருந்து அப்செட்டாகவே இருக்கான். ஏன் சும்மா யாருக்கு கூட ஆள் இருக்கு, ஏன் தேவை? அதுக்கே மூஞ்ச ஏதோ பரிபூரணமாக வச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே காரணம் பங்கா இவன் தான். நோ गाइस, ஒருத்தன் சாட் பண்ணிட்டே எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். டேய் கமிட்டட் பாய், நீங்க எந்திரிச்சு போங்க. நான் ஃப்ரீயா இருக்கேன். ஓகே गाइस, கம் ஆன் गाइस. நோ, நான் சாட் பண்ணாலும் உங்க கூட தான இருக்கேன். ஓகே गाइस, நான் எங்களோட vlog வந்து அன்எக்ஸ்பெக்டடாக போட்டதான். ஒரு பல்கில் உட்காந்து நாங்கள் மார்னிங் டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சுவலி நாங்கள் ஊருக்கு போடலாங்கிற அளவுக்கு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா அவ்வளோ செலவு வர்றதுக்குள்ளே பண்ணிட்டோம். அங்கே வச்சு டிப்ரெஷனாக இருக்குது கிளம்பலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே வச்சு சரி இது ஒரு மெமரியாக இருக்கும், நம்ம இப்படிலாம் உட்காந்து புலம்பணுமே, இது ஒரு மெமரி ஆக்கிருமோ அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். ஸோ அந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் விளாகே ஸ்டார்ட் பண்ணோம். அதை வந்து அந்த வீடியோ ஃபஸ்ட்டு புலம்புனதே நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன்.
மேபி நாங்கள் நெக்ஸ்ட்டு டூர் எப்போ போகுதுன்னு தெரில. சப்போஸ் முடிஞ்ச இடையில vlog ஏதாவது பண்ணோம்னா அப்லோட் பண்ணுறோம். ஊருக்கு கிளம்பியாச்சு. ரொம்ப ஃபீலிங் இருக்குது. ஒரு மம்மி வீடியோக்கு வரணும்னே என்னடா பேசுகிறா பேர் கீழே படியை காமிச்சு இது பண்ணுறேன். கீழே இறங்க. அதான் கைஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைட்லேருந்து வந்தாங்க. எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஊருக்கு போனதுக்கப்புறம் அவங்கவுங்க ஒர்க் அவங்களே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நாங்கள் முடிக்கிற நேரம் வந்துருச்சு. ஸோ எப்படியுமே இன்னும் ஒரு 2 months நெக்ஸ்ட் டூர் போகலான்னு இருக்கோம். கன்ஃபார்ம் அந்த வீடியோ திரும்ப நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். மறக்காம அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவை நீங்கள் எப்போ நீங்கள் வாட்ச் பண்ணலாம் நாங்கள் போட்டோம். நீ அந்த நோட்டிஃபிகேஷன் டைலாக் மட்டும் மறுபடியும் சொல்லிடுங்க. நோட்டிஃபிகேஷன் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. காய்ஸ், இதே போல் இன்னும் வீடியோ நிறைய நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம் யூடியூப்பில். ஸோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். பாய். பாய் கைஸ்.